church. உங்களை நான் அனைவரையும் இயேசுவின் அன்பான நாமத்தில் நான் வரவேற்கிறேன். மீண்டும் உங்களை யாவையும் தேவனுடைய ஆலயத்துல பார்க்கும்படி எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. ஆமென். Hallelujah. Church, I welcome you in the mighty name of Jesus Christ. பாருங்க, இந்த நாளிலே there's such freedom in the atmosphere. எத்தனை பேர் அப்படியாக உணர்றீங்க? நம்ம அப்படியாக ஒரு மனமாக ஒரு குடும்பமாக நம்ம ஆராதனையில ஆராதிக்கும் பொழுது there was such a powerful movement of the Holy Spirit in our midst. There was such a powerful freedom in the atmosphere. எத்தனை பேர் அதை உணர்ந்தீங்க? Amen. Amen. பாருங்க, I tell you, worship team, even as we minister together, there was such a liberation. Amen. Amen. சொல்லிருக்கணும் ஐயா, சும்மா சொல்றதுக்கு இல்ல. But there was such a freedom and anointing of the Holy Spirit in this place. Amen. Hallelujah, church. Hallelujah, church. Amen. Amen. பாருங்க, தேவனுடைய வார்த்தையில ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய வாயின் வார்த்தையில தேவன் அப்படியாக சொல்லியிருக்கிறார். தேவன் இருக்கிற அந்த அடைக்கலன் குருவியை கூட தேவன் பார்க்கிற தேவனாக இருக்கிறாராம். ஆமென். அடைக்கலன்னா ஸ்பேரோ, அடைக்கலன் பறவைகள், குருவிகள். ஆமாவாலியா? அது இத்தனோடு இருக்கிற அந்த அடைக்கலனுடைய குருவியை பார்த்து கூட தேவன் அதை போஷிக்கிற தேவனாக இருக்கிறாராம். அது பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறாராம். ஆமாவாலியா? ஆமாவாலியா? அந்த அடைக்கலனுடைய குருவியை ஒரு குருவியும் ஒருபோதும் தேவன் மறப்பதில்லையா? ஆமென் சர்ச். ஆகையால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய வாயின் வார்த்தையின் வல்லமையினால தேவன் லூக்கா 12வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனத்துல தேவன் சொல்லியிருக்கிறார், நீங்கள் பயப்படாதீங்க. என்னது? நீங்க பயப்படாதீங்க. நீங்க அநேக அடைக்கலன் குருவிகளை பார்க்கிலும் விசேஷித்தவர்களாக இருக்கிறீங்களா? Amen. The Lord has said, church, do not fear, for you are far more worth than sparrows. Amen. You are not only far more worth than sparrows, church. நீங்கள் அமர்ந்திருக்கிறவர் ஒருவரும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், உங்களுடைய தேவன் அவனேன என் தேவனும் அப்படியாக அழகானவராக இருக்கிறார். ஜோனத்தன், தேவன் அப்படியாக அழகான இருதயம் உள்ளவராக இருக்கிறார். ஆமாவா இல்லையாங்க? உங்களுடைய மண்டையிலையும் என்னுடைய தலையிலையும் இருக்கிற முடிகளுடைய எண்ணிக்கைய எண்ணப்பட்டிருக்குதாம். Amen. Hallelujah, church. Even the hairs on your head are numbered. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? அப்படிப்பட்ட தேவனே ஐயா நம்மளுடைய தகப்பனாக இருக்கிறார். பலமா ஆமென் சொல்லிருக்கணும் ஐயா. ஆமென். பாருங்க, அப்ப நீங்களும் நானும் எப்படிப்பட்ட ஜனங்களாக இருக்கோம்னா, நம்ம தேவன் ஒரு சாதாரண பறவைகளை அவர் படைத்த ஜீவன் உண்டாக்கின அந்த குருவிகளே தேவன் பார்க்கிற தேவனாக இருக்கிறார்னா, நீங்களும் நானும் ஏமாற்றோம். நீங்களும் நானும் ஏமாற்றவர்களாக நம்ம இருக்கிறோம். ஆமாவலியா? தேவன் சொல்லுகிறார், நீங்க என்னுடைய பார்வையில விசேஷித்தவர்களாக இருக்கிறீங்க. என்னுடைய இருதயத்துக்கு தகப்பனார் இன்னைக்கு சொல்றாரு, நீங்க விசேஷித்தவர்களாக நீங்கள் இருக்கிறீங்க. உங்களுடைய தலையின் முடியின் கணக்கு கூட நான் அறிந்த தேவனாக இருக்கிறேன். அது அப்படியாக எண்ணப்பட்டிருக்கிறதுன்னு தேவன் சொல்லுகிறார். Hallelujah, church. Hallelujah, church. அது மாற்றம் இல்லையா? நம் தேவனாகிய கர்த்தர் சர்வ வல்ல தேவனாக இருக்கிறார். ஆமென். அவர் உயர்ந்த தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு உங்களையும் என்னையும் அப்படியாக பார்த்து மகிழ்ந்து களி கூறுகிற தேவன், உங்கள் பேரில் என் பேரிலும் சந்தோஷமாய் மகிழ்ந்து பாடுகிற தேவன் இன்னைக்கு நம் நடுவில் இருக்கிறார். ஆமென். அவர் வேற எங்கேயும் இல்லையா, நம் நடுவில் தேவன் இருக்கிறார். இன்னைக்கு உங்களை என்னையும் அப்படியாக அவருடைய அன்பினால தேவன் சமாதானம் படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய அனாதி அன்புனால, அவருடைய முடிவில்லாத அன்புனால, அவருடைய ஏமாற்ற
அப்படிப்பட்ட பெரியவர், இன்னைக்கு உங்களுடைய என்னுடைய மகத்துவமானவர், உங்களுடைய என்னுடைய கேடகமானவர், மகிமையானவர் இன்னைக்கு நம்மளுடைய மத்தியில இருக்கிறார். தேவன் உங்களை குறித்து மகிழ்ந்து பாடிக்கொண்டு இருக்கிறார். உங்கள் பேரில் சந்தோஷமாய் தேவன் அப்படியே மகிழ்ந்து களி கூர்ந்து இருக்கிறார். As in Zephaniah chapter 3 verses 17. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? இன்னைக்கு அப்படிப்பட்ட தேவன் நன்றி செலுத்துவோமா? Can you all over this place, can you say, Jesus, I just love you, Lord? Take this moment seriously and say, Jesus, I love you. Lord, I adore you, O Lord. I adore you, O God. Kiarabasiki antanana mashanda. Yerababa shiki antanana masanda. Vidanana masande. அப்படியே சொல்றீங்களா? உங்க சொந்த வார்த்தையினால தேவனே நான் உங்களை ரொம்ப அதிகமா நேசிக்கிறேன். நீங்க அழகானவராக இருக்கிறீங்க, நீங்கள் அழகான இருதயம் உள்ளவராக இருக்கிறீங்க ஆண்டவர். என்னை ஆண்டவர் இந்த அடைக்கலன் குருவிகளை பார்க்கிலும் விசேஷித்தவர் சொன்னீங்க ஆண்டவர. நன்றி ஆண்டவர, நன்றி தகப்பனே. Amen, amen. Father, we love you, O God. We adore you, Father. You are our greatest treasure, O God. You are ours, O Father. There is no greater joy, no greater precious gift, O Father, no greater treasure than you, O Father. Today we worship and adore you in this place. In Jesus' mighty name, I pray. Amen, amen. Amen, church. பாருங்க, இந்த ஆராதனைக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிற வேளையில தேவன் ஒரு காரியத்தை என் உணர்த்தினார். என்ன திருமையா ஆண்டவர் உணர்த்தினார்? தேவன் மறுபடியும் அவருடைய குமாரர்கள், அவருடைய குமாரத்திகள் எழும்பி அவருடைய பிரசனத்துக்கு வந்து அவருடைய பிரசனத்துல நிலைத்திருந்து அப்படியாக துதி பாடலோட ஆனந்த சத்தத்தோட மகிழ்ச்சியோட கம்பீரமாக பாடு தேவன் சொன்னார். Amen. Amen. The Lord says, ask my people to come and be in my presence and rejoice. Amen. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க கம்பீரமாக மகிழ்ந்து பாடுங்க தேவன் எதிர்பார்க்கிறாரா? Amen. நீங்க சந்தோஷமாக தேவனுடைய பிரசன்னத்தை அப்படியே மகிழ்ந்து ஆனந்தமாக கொண்டாடணும்னு சொல்லி அப்பாவோட இருதயம் துடித்துக் கொண்டு இருக்குது. Really, church, today let's நம்மளுடைய இருதயங்களை நம்ம பரிசோதித்து பார்ப்போம். இல்ல இந்த வாரத்தை கொஞ்சம் பரிசோதித்து பார்ப்போம். எத்தனை பேர் ஆண்டவருடைய பிரசன்னத்துல இந்த வாரம் சந்தோஷத்தோட தேவனை மகிழ்வோட நம்ம அவரை ரிஜாய்ஸ் பண்ணோம். Amen. I heard the deepest impression of the Holy Spirit, and the Spirit of God said, tell my people to be joyful again. Tell my people to rejoice again. Tell my people to make a joyful noise unto me again. Tell my people to rise up and worship me again. Tell my people to rejoice in my presence. கம்பீரமாய் பாடுங்கள் தேவன் சொன்னார். புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? இன்னைக்கு ஐயா அப்படிப்பட்ட தேவன் உங்க பேரில் என் பேரும் சந்தோஷமாய் மகிழ்ந்து களி கூட்டு கொண்டுதான் இருக்கிறாரு. உங்களுடைய தேவனும் என் தேவனும் அப்படியாக நம்மளை குறித்து மகிழ்ந்து பாடிக்கொண்டுதான் இருக்கிறாரு. ஆனால் நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் தேவ ஜனமே? புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? இன்னைக்கு அப்படிப்பட்ட அந்த அழகானவர், அந்த அழகான இருதயம் உள்ளவர் நம் நடுவில் இருக்கிறார். He is here. He is present before you. புரியுதாங்க? புரியுதாங்க? அது மாற்றம் இல்லையா? நல்லா கேளுங்க.
நான் போன வாரம் சொன்னேன், நம் தேவனாகிய கர்த்தர் நம்மளை முழுமையாக ஆராய்ந்து அறிந்த தேவன் சொன்னேன். இரண்டாவது சொன்னேன், நாம் தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து சமூகத்திலிருந்து அவருடைய ஆவிக்கு மறைவாக நம்ம எங்கேயும் போய் மறைவாக அவரை விட்டு வாழ முடியாதுன்னு சொன்னேன். You cannot live a life apart from God சொன்னேன். That means I said the Lord is always with you. மூன்றாவது நான் சொன்னேன், நம் தேவனாகிய கர்த்தர் அவருடைய பிரசன்னத்தினால முன்புறமும் பின்புறமும் அவருடைய பிரசன்னத்தினால தேவன் நம்மளை நெருக்கி இருக்கிறார்னு நான் சொன்னேன். ஆமாவா இல்லையா? நாலாவது நான் சொன்னேன், தேவன் அவருடைய பிரசன்னத்தினால நம்மளை நெருக்கிற தேவன் மாற்றம் இல்லை, பட் ஆனாலும் அவருடைய நீதியின் கரத்தை, அவருடைய வல்லமை உள்ள கரத்தை, அவருடைய பலத்தான கரத்தை, ஆமாவா இல்லையா, உங்களுடைய தலைமையில தேவன் வைத்திருக்கிறார். அது மாற்றம் இல்ல, தேவனுடைய கரம் நம்மளை பிடித்து கொண்டு இருக்குதா? பிடித்து கொண்டு இருக்கிற கரத்தை தேவன் பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். பலப்படுத்துகிற ஒரு மாற்றம் இல்ல, நீங்கள் இருக்கிற இடத்தில் தேவன் அவருடைய கரம் நம்மளை வழி நடத்துகிற கரமாக இருக்குதுன்னு சொன்னேன். ஆமாவா இல்லையாங்க? ஐந்தாவது நான் சொன்னேன், ஐந்தாவது நான் சொன்னேன், தேவன் நம்ம மேல நினைத்து கொண்டு இருக்கிற நினைவுகள் அது மன்னரை பார்க்கிலும் அதிகமாக இருக்குது. அது அருமையானவைகளாக இருக்குது. நீங்களும் நானும் அதை எண்ண முடியாது. ஆனா எப்படிப்பட்ட நினைவுகளை தேவன் உங்க பேரிலும் என் பேரிலும் அப்படியாக தேவன் நம்ம எதிர்பார்த்திருக்கும் முடிவை அது அவருக்குள்ள கொடுக்கும்படி எப்படிப்பட்ட நினைவுகளை தேவன் யோசித்துக் கொண்டிருக்கிறார்னா அது சமாதானத்துக்கு ஏதுவானது, அது தீமைக்கு அல்ல நான் சொன்னேன். ஆமாவா இல்லையா? ஆகையபடினால அன்பானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் அப்படியாக நம்பிக்கை துண்டிக்கப்படாது. நம்மளுடைய நம்பிக்கை அவருக்குள்ள வீண் போகாதுன்னு சொன்னேன். நிச்சயமாக ஒரு 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 முடிவு உண்டுன்னு சொன்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்குள்ள. ஆமாவா இல்லையாங்க? அது மாற்றம் இல்ல. போன வாரம் நான் சொன்னேன், ஆண்டவர் முழுமையாக நம்மளோட தான் இருக்கிறார். You and I belong to God and God belong to us. Yes or no? And the Lord says, remain in me. Hallelujah church. Hallelujah church. எத்தனை பேர் போன வாரம் உடைய வார்த்தை நீங்கள் அப்படியாக ஞாபகம் வைத்திருக்கிறீங்க? உங்க கரத்தை உயர்த்துறீங்களா? Amen. Hallelujah church. பாருங்க, இன்னைக்கு today the Lord அப்படியாக நம்மோட முழுமையாக இருக்கிற தேவனாகிய கர்த்தர் இன்னைக்கு அந்த அழகான உள்ளவர், அந்த அழகான இருதயம் உள்ளவர், நம்மளுடைய ஜீவ நம்பிக்கை உள்ளவர் என்ன செய்து கொண்டு இருக்கிறார்னா, நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் இந்த வசனத்தை எனக்கு ஞாபகம் ஊட்டினாரு. அந்த தரிசனத்தை எனக்கு காமிச்சாரு. என்ன தரிசனத்தை தேவன் காமிச்சார்னா, எப்படி யோவான் 11வது அதிகாரத்துல ஆண்டவர் லாசருஸை நோக்கி போய் பார்த்தாரோ, 4 நாள் மரித்து போய் பிரேத சீலையினால கட்டப்பட்டு உள்ளுக்கு வைத்த அடக்கம் பண்ண லாசருவை, ஆமாவா இல்லையா, கல்லறையில வைத்து கல்லை மூடி வைத்தார்கள். ஆமாவா இல்லையா? அப்படிப்பட்ட லாசருவை ஆண்டவர் இயேசு எப்ப அவர் திட்டமிட்டு அவருடைய நேரத்தின் பிரகாரம், அவருடைய சித்தம், அவருடைய திட்டம் பிரகாரம் ஆண்டவர் அங்க போனாரோ, அங்க கல்லறை முன்பதாக தேவன் நின்று கொண்டிருந்தார். ஆமாவா இல்லையாங்க? ஆமாவா இல்லையா? அந்த தரிசனத்தை தேவன் எனக்கு காண்பித்தார். பாருங்க, அங்க இருக்கிறவர்கள் நினைத்திருக்கலாம் ஆண்டவர் 4 நாளுக்கு பிறகு வந்திருக்கிறாருன்னு சொல்லி, முடிஞ்சு போச்சுன்னு நாரோன்னு சொல்லின்னு. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த காரியங்கள் ஒரு முடிவுக்குள்ள நீங்கள் அப்படியாக உங்களுடைய மனிதன் பார்வைக்கு, மனிதன் புத்திக்கு, மனிதன் பலத்துக்கு, மனிதனுடைய நேரத்துக்கு, ஓ இது சாத்தியம் இல்ல, இது ஒரு எப்படி சொல்றாங்க, கடைசி கட்டத்துல இருக்கிறோம், இதுக்கு அப்புறம் ஒரு அடுத்த ஸ்டெப் இல்ல, இதுக்கு அப்புறம் ஒரு அடுத்த ஓப்பனிங் இல்ல, இதுக்கு அப்புறம் ஒரு அடுத்த பயணமே இல்லன்னு சொல்லி நீங்கள் அமர்ந்து இருக்கிறீங்களா? இன்னைக்கு நான் ஒரு வார்த்தை சொல்றேன் தேவஜனமே, நீங்க தேவனை விசுவாசித்தீங்கன்னா தேவனுடைய மகிமையை காண்பீங்க. புரியுதாங்க? பாருங்க, பாஸ்டர் ராஜன் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்வாரு, the end of man is the beginning
of God னு சொல்வாரு. என்னது? Why you are walking 1000 times? The end of man is the beginning of God. மனிதனுடைய முடிவுதான் தேவனுடைய புதிய ஆரம்பத்துக்கு ஆரம்பமாக இருக்குமா? புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? Yes or no church? Hallelujah. எல்லாம் கேக்குறீங்களா? அந்த தரிசனம் எத்தனை பேர் கேட்க போறீங்க? பாருங்க, ஆண்டவர் அந்த கல்லறை, இது நான் ஆவியில் அப்படியாக அந்நிய பாஷையில் நான் ஜெபித்துக் கொண்டு இருக்கும் பொழுது தேவன் எனக்கு தரிசனத்தை காமிச்சார். தேவன் அப்படியாக லாசருவோட கல்லறைக்கு முன்பதாக அவர் நின்று கொண்டு அந்த கல்லை அவர் புரட்டி போட சொன்னார். ஆமாவா இல்லையா? கல்லை புரட்டி போட்டு அந்த கல்லு அந்த குகையை மூடிக்கொண்டு இருந்த அந்த அடக்கம் பண்ண அந்த இடம், அந்த தேவன் அதை தள்ளிவிட சொன்னோனே தேவன் லாசருவே எப்படி சொல்லுங்க? உரட்டை சத்தம். என்னது? உரட்ட சத்தம். உரட்டன்றாரு. Okay, with a loud voice lah. With a loud voice, the Lord, after he prayed to the Father, he gives thanks to the Father. The Lord said, Lord Jesus says, Lazarus, come forth. Amen. Lazarus வெளியே வா என்று சொன்னார். அன்னைக்கு நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் தரிசனத்தை காமிச்சார். ஆண்டவர் சொல்றார், மகளே, நான் இன்னைக்கு என்னுடைய குமாரத்திகள் என்னுடைய மகன் வாழ்க்கைக்கு முன்பதாக நான் நின்று நான் அவங்களுடைய என்னுடைய குரலின் சத்தத்தினால என் இருதயத்தின் சத்தத்தினால நான் அப்படியாக அவங்களை அழைக்கிறேன் தேவன் சொல்லுகிறார். இன்னைக்கு தேவஜனமே, தேவன் உங்களை பார்த்து தேவன் உங்களை அழைக்கிறார். வெளியே வா தேவன் சொல்லுகிறார். Amen. Come forth. Come out தேவன் சொல்லுகிறார். புரியுதாங்க? Come out from your place of darkness. தேவன் அழைக்கிறார். தேவன் செய்ய போகிற புதியவைகளுக்கு, தேவன் செய்கிற அந்த புதுமையான காரியங்களுக்கு, தேவன் செய்ய போகிற பெரிய காரியங்களுக்கு, தேவன் செய்ய போற ஆரம்பங்களுக்கு, தேவன் கொடுக்க போற நன்மைகளுக்கு, தேவன் உங்களை வழிநடத்த போகிற காரியங்களுக்கு தேவன் அழைக்கிறார். ஆமாவா இல்லையா? ஆனாலும் நீங்களும் நானும் அவருடைய குரலின் சத்தத்தை கேட்டு வெளியே புறப்பட்டு வரணும். என்னது? வெளியே புறப்பட்டு வரணும். I hear the sound of God, church, in my spirit, and the Lord says, come out. வெளியே வா. Amen. Every fear that is wrapping you around, amavaliya, every thought that is crushing you, every overthinking that is breaking you, ஒவ்வொரு எண்ணங்களும் தேவனுக்கு இணையாத ஒவ்வொரு எண்ணங்களும் நினைவுகளும் உங்களை அப்படியாக நெருக்கி கொண்டு இருக்கிற அந்த எண்ணங்களை வெளியே வா தேவன் சொல்லுகிறார். Amen. அப்படியாக பயம், மரண பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், நாளை குறித்த பயம், பொருளாதாரத்தின் குறைவு நாளை குறித்த பயம், உடல் ரீதியான வியாதியை குறித்த பயம், 4 பேர் என்ன செஞ்சிருவாங்க பின்னால குறித்த பயம். இருக்கிறீங்களா? ஆமாவா இல்லையா? எஸ் or no? பிள்ளைகளை தவறா வளர்த்து விடுவோம்னு சொல்லி ஒரு பயம். ஆமாவா இல்லையா? அநேக பயங்கள் அப்படியாக உங்களை பிரேத சீலையை போல சுத்தி கொண்டு இருந்து உங்களை தேவனுடைய சத்தத்தை கேட்க விடாமலும், தேவன் உங்களுக்கு கொடுக்கிற புதிய தரிசனங்களை பார்க்க முடியாமோ, தேவனுடைய வார்த்தையை துதித்து ஆராதிக்க முடியாமோ, தேவனுடைய காரியங்கள் அப்படியாக அசைவாட முடியாதமோ, நீங்க அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாத அந்த பிரேத சீலைகள் உங்களை கட்டி கொண்டு இருக்கிற காரியங்கள், இன்னைக்கு நீங்க தேவனுடைய சத்தத்தை கேட்டு நீங்கள் அப்படியே as Lazarus heard, Lazarus was a dead man, church. Amen.
off the mic. As God spoke, the life from the word of God came into Lazarus. தேவனுடைய வார்த்தையிலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த ஜீவனுள்ள வார்த்தை, தேவனுடைய வார்த்தை சட்ட வார்த்தை இல்ல, தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமை நிறைந்த வார்த்தையாக இருக்கிறது. ஆமென். தேவனுடைய வார்த்தை ஜீவன் நதி நிறைந்த வார்த்தையாக இருக்கிறது. ஆமாவாரியா, அந்த வார்த்தை லாசரு வெளியே வா தேவன் சொல்லும்போது 4 நாள் மரித்தவன், ஒன்று பார்க்க முடியாது, பேச முடியாது, நவர முடியாது, கட்டி வைத்திருந்தாங்க ஐயா. அந்த வார்த்தை அவனை அப்படியே நிரப்பும் பொழுது ஜீவன் வந்தது உடலுக்கு. ஆமென். வந்த ஜீவன் வந்தவன் அப்படியே எழுந்திருந்து அப்படியே வந்திருப்பான், ஆனாலும் முழுமையாக முன் வரவில்லை. ஏன்? பிரேத சீலை கட்டி இருந்தது. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு நீங்க தேவனுடைய சத்தத்தை தேவஜனமே கேட்கிற வேலையில, அப்பாவுடைய கூக்குரலின் சத்தத்தை கேட்கிற வேலையில அப்பா எனக்கு இந்த தரிசனத்தை காமிச்சார். பாருங்க, லாசருக்கு போய் சொன்னாரு, கழட்டி விடுங்கயா அந்த துணியெல்லாம். ஆனா நீங்க இந்த தரிசனத்துல ஆண்டவர் எனக்கு என்ன தெரியுமா காமிச்சாரு? நீங்களும் நானும் அப்பாவோட குரலை கேட்டு எழும்பி வருகிற வேலையில தேவன் என்ன தெரியுமா செய்யறாரு? உங்களை சுத்தி இருக்கிற அந்த பிரேத grave clothes, இங்கிலீஷ் பைபிள்ல போட்டிருக்குது, அந்த பிரேத சீலைகள் அப்படியாக அவருடைய குரலின் சத்தத்தினால மாற்றும், அவருடைய குரலின் வல்லமையினால மாற்றும், அவருடைய குரலின் அதிகாரத்துல மாற்றும். ஸ்னாப்பிங் எப்படி சொல்லுவாங்க? ஸ்னாப் பண்ணி பண்ணி உங்களோட உடல்ல இருந்து கட்டி வைத்திருக்கிற அந்த அந்த ஒயிட் துணி அப்படியாக it snap by itself. அருந்து அருந்தா அருந்து அருந்து அது அப்படியாக அவிழ்ந்து தானா விழுகுது. ஆமென். இன்னைக்கு நீங்களுடைய தேவனுடைய இருதயத்தின் சத்தத்தை கேட்கிற ஆறுகளாக இருந்தீங்கன்னா வெளியே வாங்க. ஆமென். உங்களுடைய பழையவைகள்ல இருந்து, முந்தினவைகள்ல இருந்து, அமர்ந்து இருந்து போன நடந்த காரியங்கள்ல இருந்து, அவமானங்கள்ல இருந்து, பயங்கள்ல இருந்து, வெக்கங்கள்ல இருந்து, ஏமாற்றங்கள்ல இருந்து எழுந்து வா தேவன் சொல்லுகிறார். ஆமென். நீங்க அந்த முதல் அடி எடுத்து வைக்கும் பொழுது அந்த பிரேத சீலைகள் அப்படியே உங்கள் உடல்ல இருந்து அப்படியே ஸ்னாப் பண்ணி விடுது ஐயா. ஆமென். You and I are a man and a woman who's made wholesome in the presence of God. Isn't it wonderful, church? Isn't it wonderful? Amen. Hallelujah. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். என்னை இந்த வருடம், என்னை சில வருடங்களாக என்னை கட்டி வைத்திருந்த சில பிரேத சீலைகள் இந்த வருடம் நான் அப்படியே நுழையும் போது அது விழுந்தது என் வாழ்க்கையில. புரியுதாங்க? Today is the 10th day I can testify. Those things no longer has power over my life. Those sense of fears or panic attacks or trauma, whatever it is, the power of the enemy, the enemy has lost his grip. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? இயேசுவோ எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவ பிரசன்னம் இங்க இருக்குது ஐயா. நீங்க என்ன ஐயா, you see the Lord told me, நான் ஜீவனை கொடுக்கிறவராக நான் இருக்கிறேன். ஜீவனை பரிபூர்ணமாக, ஜீவன் பரிபூர்ணப்படவும் யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனம் நான் வந்தேன் தேவன் சொன்னார். அப்ப பிரேத சீலை என்னத்துக்கு போடுவாங்க? The grave clothes has no power. Clothes worn for death. மரணத்தின் உடைகள், மரணத்தின் துணிகள், மரணத்தின் நம்மளை அப்படியே கட்டி வைத்திருக்கிற காரியங்கள், ஜீவனானவர் நம்ம மத்தியில இருக்கும் பொழுது, ஜீவனானவர் நம் நடுவில் இருக்கும் பொழுது, அந்த பிரேத துணிக்கு ஐயா, அந்த பிரேத சீலைக்கு வல்லமை இல்லை. புரியுதா என்ன சொல்றேன்னு? ஆமாவா இல்லையா ஐஷுவா? எஸ் சொல்லு ஐயா. நல்லா கேளுங்க ஐயா, நல்லா கேளுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நல்லா கேளுங்க. சொல்லுங்க நல்லா. ஐயா பக்கத்துல சொல்லுங்கய்யா.
பக்கத்துக்கு உங்க மூஞ்ச பார்க்க மாட்டாங்கன்னா முன்னுக்கு தட்டி சொல்லுங்க, ஐயா கேளுங்க, ஐயா கேளுங்க. உங்க பக்கத்துல சைட்ல யாருமே ஏட்ரேட் யூ கேன் லுக் அட் தி வால். ஆமாவா இல்லையா? Yes or no church? தேவ ஆவியானவர் நம்ம மத்தியில பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? Yes or no church? Hallelujah church. Hallelujah church. The Lord your God is in your midst church. Amen. Amen. புரியுதாங்க? ஐயா நல்லா கேளுங்க. இன்னைக்கு சில பேர் நிறைய காரியங்களுக்கு பயப்படுவாங்க. அந்த காலத்துல இருக்கிற பிசாசு குறித்து பயப்படுவாங்க. யூடியூப்ல இது சொல்லிட்டாங்க, ஐஜில நான் இது பார்த்தேன், அந்த சாப கட்டு, இந்த சாப கட்டு, இங்க இருக்கிற கட்டி, அங்க இருக்கிற கட்டி என்று சொல்லி நிறைய காரியங்கள் வேதத்தை சரியா படிக்காம அப்படியே ஒரு குழம்பத்துக்குள்ளேயும் ஒரு குழப்பத்துக்குள்ளேயும் அமர்ந்து கொண்டு விடுதலை இல்லாம இருப்பாங்க. ஆமாவா இல்லையா? அந்த எனர்ஜி, இந்த எனர்ஜி, இந்த டார்க் எனர்ஜி, இந்த நெகட்டிவ் எனர்ஜி. ஐயா நீங்க தேவனுடைய மகன் மகளாக இருக்கிறீங்க. இந்த ஈவலாய் அந்த ஈவலாயின்னு தேவனுடைய மகன் மகளுக்கு ஏதையா ஈவலாய் அந்த ஆயின்னு போட்டோ போட்டோ ஒரு ஈவலாய் போட்டுக்கிறது. உங்க தேவனுக்கு நான் வல்லமே இல்லையா? சில பேர் ஹாரோஸ்கோப் படிக்கிறது. என்னது? நான் வந்து லியோ வந்து நீங்க நட்சத்திரம் வந்து என்ன நரகத்துக்கு நரகத்துக்கு போயிருவீங்கயா? புரியுது என்ன சொல்றேன்னு? அப்புறம் நல்ல நேரம் பார்க்குது, நம்பர் எடுக்கிறதுக்கு. ஐயா இதெல்லாம் ஆண்டுக்கு வேண்டாத, தேவனுடைய இருதயத்துக்கு பிரியம் இல்லாத காரியங்கள். ஆமாவா? ஐயோ உண்மையை சத்தமா சொல்லிட்டேனா? ஆமாவா இல்லையா? எஸ் நோ? ஆமாவா இல்லையா? நட்சத்திரம் நீங்க என்ன சொல்றது? ஐயா அந்த நட்சத்திரத்தை படிச்சவர் உங்க தேவன். அந்த நட்சத்திரத்தை வந்து எல்லாத்துக்குமே பேர் வைத்து அவர்தான். ஆமாவா இல்லையா? எஸ் or no? இன்னைக்கு நான் சொல்றேன் நல்லா கேளுங்க ஐயா. இந்த உலகத்துல பாருங்க, நோ ஸ்பிரிட், எந்த அந்த காலத்தின் சக்தியின் ஆவியோ சரி, அந்த காலத்தின் வல்லமையோ சரி, அந்த காலத்துல இருக்கிற அதிகாரம் சரி, எதுவுமே அது எப்படிப்பட்ட தீய ஆவியா இருந்தாலும் கூட, தீய வல்லமையா இருந்தா கூட, தீய அதுக்கு சொந்த அதிகாரம் இருந்தா கூட, ஐயா நல்லா கேளுங்க, ஆண்டவர் இயேசுவின் கிறிஸ்துவின் அந்த சிலுவைக்கு மேல வேற எதுவுமே இல்லையா? No spirit, no evil spirit, no evil power, no darkness, no authority of the evil one is greater than the cross of Calvary. Amen. எந்த பில்லி சூனிய ஆவியோ, எந்த பில்லி சூனிய ஆவியோ ஆண்டவர், எந்த பில்லி சூனிய தீய என்ன சொல்லுவாங்க பலிபீடமோ ஆண்டவருடைய இயேசுக்கு ரத்தத்துக்கு பெரிது இல்ல. புரியுதா என்ன சொல்றேன்னு? ஆண்டவர் கையை தட்டி இருக்கணும்யா. நீங்க தீய பலிபீடம் சொன்னா பயப்படுறது முதல் நம்ம ஜனங்க தான். ஐயோ என் பேர்ல யாரோ பில்லி சூனியம் செஞ்சுட்டாங்க, தீய பலிபீடம் அப்படியாக என் பேரை கூப்பிட்டு கொண்டு இருக்குது. The no evil altar is greater. நீங்க நல்லா கேளுங்க. நீங்க அந்த பயம் உங்களுக்கு இன்னைக்கு இருந்துச்சுன்னா, இன்னைக்கு அப்பாவே உங்ககிட்ட பேசுறாரு. அப்பாவுடைய குரலை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. இன்னைக்கு நான் சொல்றேன் ஐயா, no evil altar is greater than the blood of Jesus. புரியுதாங்க என்ன சொல்றேன்? No evil witchcraft is greater than the blood of Jesus. Amen. Nothing is greater than the cross of Calvary. Hallelujah church. ஆண்டவர் இயேசுவுக்கு விசுவாசம் இருக்கிறவங்களா, நம்பிக்கை இருக்கிறவங்களா கரத்தை தட்டுங்களா?
எல்லாரையும் முன்பதாக லாசருவே வெளியே வா சொன்னாரோ, இன்னைக்கு தேவன் உங்களை உரத்த சத்தத்தோட தேவன் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார். வாங்க வாங்க வாங்க. புதிய சொல்லுவாங்க, season of new beginnings, a season of divine fulfillment of the manifestation of the promises and the words of God, a season of answered prayer. Come out from the old and step into where God is leading you, church. புரியுதா என்ன சொல்றேன்னு? ஹalleluya. ஐயா, உங்களோட அப்பா யார் தெரியுமா? சேனைகளின் கர்த்தர். உங்களுக்கு தெரியுமா, நான் அடிக்கடி ஆராதனை ஜெபிக்கும் பொழுது நிறைய அவர் நான் சர்வதித்து sometimes sacrifice my night sleep and I pray, Lord, send your ministering angels to minister and சொல்லி நான் ஜெபிப்பேன். இடைக்காலத்துல ஒரு Thursday கூட தேவ ஆவியானவர் உணர்த்தினாரு, you always pray to send the ministering angels. The Lord said, I am the ancient of days. Why you never call me? Amen. And I just fell to my face. I fell to my face. I couldn't say a word. I just wept in the presence of God. There was such a powerful presence of God in my place. I said, Lord, you are so faithful. புரியுதாங்க? இன்னைக்கு அவரே பெரியவர், சதா காலமும் நித்திய நித்தியமாக ஆண்டு செய்து கொண்டிருக்கிறவர், ஜீவனுள்ள வல்லமை உள்ள அந்த பெரியவர், அற்புதமானவர் நாம் நடுவில் இருக்கிறார். Amen. He is here, church. Hallelujah. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஐயா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஐயா? ஆமாவா இல்லையா? பாருங்க, உங்களை கூட முழுமையாக இருப்பவர் இன்னைக்கு வெளியே வாழ் மாற்றம் சொல்லல, ஆனாலும் தேவன் அவரை உங்களை அவருக்கு, அவருடைய அன்புக்கு, அவருடைய இருதயத்துக்கு தேவன் அழைக்கிறார். அவன் தேவன் சொல்லுகிறார், நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், வெளியே வந்து என்கிட்ட வாயா. தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கு ரெட்டிப்பான நன்மையை தருவேன். அப்பா சொன்னா போய் சொல்வாராயா? சரி, அப்பா சொன்னா போய் சொல்வாரா? இல்ல, நான் உனக்கு ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கு தருவேன். தேவன் சொல்லுகிறார். ஆமென். Today I will give you double the goodness, the Lord says. But return to your stronghold, you prisoners of hope. தேவன் சொல்லுகிறார். ஆகையால் அன்பானவர்களே, இன்னைக்கு நீங்களும் நானும் என்ன தெரியுமா செய்ய வேண்டும்? எழும்ப வேண்டும். ஆமென். ஏசாயா 52வது அதிகாரம் 2வது வசனத்துல Isaiah chapter 52 verse 2, the Lord says, எருசலேமே எழுந்திரு, தூசியை விட்டு எருசலேமே எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்துல இருக்கிற கட்டுகளை அவிழ்த்து விடு. தேவன் சொல்லுகிறார். Amen. Church, the time has come and the time is now. Would you listen to the voice of God? Arise, sons and daughters of Zion. Zion என்ன தெரியுமாயா? தேவனுடைய the dwelling place of God, the holy habitation of God, the very presence of God. You and I are the sons and daughters of the presence of God. புரியுதா என்ன சொல்றேன்னு? Yes or no? Everybody pay attention you to me. Listen. ஆண்டவர் என்ன சொல்றாரு? எருசலேமே தூசியை உதறி விட்டு நீ எழுந்திரு. இன்னைக்கு தேவன் சும்மா சொல்லுங்க, சும்மா அவர்கிட்ட, அவருடைய இருதயத்துக்கிட்ட, அவருடைய பிரசன்னத்துக்கு, அவருடைய அன்புக்கு உங்களை அழைக்கிற தேவன் இல்ல. பட் ஆனாலும் God is giving you a divine instruction. என்னது? தேவன் உங்களுக்கு ஒரு தெய்வீக இன்ஸ்ட்ரக்ஷன். தமிழ்ல என்னது?
யாராவது ஹெல்ப் தேவனுக்கு ஒரு தெய்வீக இன்ஸ்ட்ரக்ஷன் தான் தெரியும் தானே. It's not an option, it's an instruction. God is giving us a divine instruction, church. He is giving and the instruction la அவருடைய தரிசனமும் அவருடைய டைரக்ஷனும் இருக்குது. அந்த தெய்வீக இன்ஸ்ட்ரக்ஷன்ல தேவனுடைய தரிசனமும் டைரக்ஷனும் இருக்குது. பெருசானா நம்ம பெரிய டைரக்ஷன் தேடுவோம். ஐயா டைரக்ஷனே அவர்தான். புதிய வருஷத்துக்கு என்ன டைரக்ஷனே அவர்தான். ஏன்னா நம்ம அவரை தானே பின்பற்றுகிறோம், அவர் தானே முன்பதாக போறாரு. நம்மளுடைய வேலை அவரை பின்தொடர்கிற வேலை தான். டைரக்ஷனை காட்டுறவர் அவர்தான். Today the Lord says, so what is your response? இன்னைக்கு நீங்க நானும் ஒரு காரியத்தை உங்களுடைய அடையாளத்துல நீங்க உணர்ந்து கொள்ளணும். நீங்க உங்களுடைய பிதாக்கு கிறிஸ்துவுக்கு உங்களுடைய அடையாளம் என்னன்னு நீங்கள் அறிந்து கொள்ளணும். ஆமாவா இல்லையா? நம்பிக்கையுடைய சிறைகளை சொல்லுவது தமிழ். ஆமாவா இல்லையா? தேவன் உங்களை பார்த்து சொல்லல மரித்து போன சிறைகளே தேவன் சொல்லல. ஒன்றுத்துக்கும் உதவாத சிறைகளே தேவன் சொல்லல. ஆமாவா இல்லையா? அப்படி சொல்லிட்டு அப்படி இருந்திருக்கோம். ஆமாவா இல்லையா? கைவிடப்பட்ட சிறைகளே. அப்புறம் என்ன இருக்குது? நம்பிக்கையே இல்லாத சிறைகளே, அநாதை சிறைகளே தேவன் சொல்லவில்லை. நம்பிக்கை உடைய சிறை. நம்பிக்கையுடைய சிறைகளே நான் இல்லையா? ஏன்னா அவர் நம்முடைய ஜீவன் நம்பிக்கையாக இருக்கிறார். ஆமென். நீங்களும் நானும் கைவிட்டப்பட்ட ஜனங்கள் இல்ல, நீங்களும் நானும் அநாதைகள் இல்ல, நீங்களும் நானும் மரித்து போன ஜனங்கள் இல்ல, நீங்களும் நானும் உதறி தள்ளின ஜனங்கள் இல்ல, நீங்களும் நானும் பேர் இல்லாத ஜனங்கள் இல்ல, நீங்களும் நானும் தேவனுடைய நாமத்தினால தரிக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறோம். தேவனுக்கு சொந்தமானவர்களாக இருக்கிறோம். அவனால மறக்கப்படாதவர்களாக இருக்கிறோம். தேவனுக்கு விசேஷித்தமானவர்களாக நம்ம இருக்கோம். அப்படி சொல்றாரு உங்களை பார்த்து, உனக்கு நம்பிக்கை இருக்குயா? அப்பா சொல்றாரு, you must know who you are in Christ. ஆமென். இன்னைக்கு அப்பாவுடைய குரலின் சத்தத்தை நீங்கள் கேட்டு நீங்க கிறிஸ்துக்குள்ள யார் என்று நீங்கள் அறியணும். ரைஸ் அப். ரிமெம்பர் சர்ச், தேவனுடைய வார்த்தையில போட்டுக்கிறது கண்ணகி நம்ம கிறிஸ்துவோட எழுப்பப்பட்டவர்களாக இருக்கிறோமா? ஆமென். கிறிஸ்துவோட எழுப்பப்பட்டவர்கள் மாற்றம் இல்ல, ஆனா கிறிஸ்து உடனே உன்னதங்களில் நம்ம அமர செய்ய வச்சிருக்கிறாரா? அப்ப உங்களுடைய அதிகாரம் எப்படிப்பட்ட அதிகாரம் தெரியுமா? உங்களுடைய வல்லமை எப்படிப்பட்ட வல்லமை தெரியுமா? ஆமாவா இல்லையா? You must know, church, number 1, you are raised with Christ. Number 2, you are seated together. சொல்லுங்க, together with Christ in the heavenly places. அதுதான் உங்களுடைய என்னுடைய தேவன் கொடுத்த அடையாளம், அதிகாரம், நிலை, ஸ்தானம், வெளிப்பாடு அவருக்குள். குமாரர்களே குமாரத்திகளே, இது நீங்களும் நானும் அறியத்தக்க எழுந்திருந்து வாழ்கிறவர்களாக நம்ம இருக்கணும். தேவன் என்ன சொல்றார்? தூசியை விதற விட்டு எருசலேமே எழுந்துரு. என்ன தூசியில உட்கார்ந்து இருக்கிறீங்க? எரும மாடு பார்த்திருக்கோம் தானே? எதிர்ப்பு எரும மாடையே பார்த்தது. சில பேர் அம்மா மாரெல்லாம் சொல்லுவாங்க, எங்க வீட்லயே இருக்கிறாங்க பாஸ்டர். ஆமாவா இல்லையா? கரெக்டா? ஆமாவா? ஆமாவா இல்லையா? சத்தியமா உங்க வீட்டுல எரும மாடு இருக்காங்களா? ஆமாவா இல்லையா? எரும மாடு வந்து சேத்துல உருண்டு பிறந்தெல்லாம் பார்த்திருக்கீங்களா? எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்னு. ஆமாவா இல்லையா? ஐயோ இல்லையா? ஆண்டவர் நம்ம எரும மாடுன்னு கூப்பிடலையா? பன்னி குட்டிகளே எழுந்திருக்க தேவன் சொல்ல. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே எழுந்திருன்னு சொல்றாரு. சீயோன் குமாரத்தி, sons and daughters
of the presence of the Most High God. Get up. என்னது? Rise up. தேவன் சொல்கிறார், நீ எழுந்திரு. உங்க மேல எப்படிப்பட்ட தூசியில நீங்க எப்படி சொல்லுங்க, புரண்டு பிறண்டு உளுந்துகிட்டு இருக்கீங்க. என்ன பயம்? டாக்டர் அந்த ரிப்போர்ட் எனக்கு கொடுத்துட்டாரு. தூசி மேல அதிலே அவர் சொல்லி 10 வருஷம் இருக்கும் அந்த டாக்டர். அதே 10 வருஷத்துல உருண்டு பேரண்டிட்டு, ஐயோ டாக்டர் சொல்லிட்டாரு, டாக்டர் சொல்லிட்டாரு, டாக்டர் சொல்லிட்டாரு சொல்லிட்டு போட்டோம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆமாவா இல்லையா? ஏசோனோ பழைய அவமானங்கள், வேதனைகள், நிந்தைகள், பயங்கள், மரணத்தின் குறித்து தூசிகள், ஆமாவா இல்லையா? நம்மளுடைய வாழ்க்கையில என்ன தூசிகள் இருக்குதுன்னு நம்மளுக்கு தான் தெரியும். தூசி இருக்கிற இடம் என்ன அர்த்தம்? தூசிக்கு இன்னொரு வார்த்தை என்னது? தூஷணமா. தூசிக்கு இன்னொரு வார்த்தை என்னன்னா, அங்க அந்த இடத்தை சுத்தப்படுத்தவே இல்லைன்னு அர்த்தம். ஒரு இடத்தை நம்ம சுத்தம் பண்ணாமே வச்சிருந்தோம்னா என்ன நடக்கும்? தூசி அடைக்கிறது. இல்லாட்டி அந்த காரியத்தை நம்ம பயன்படுத்தவே இல்லைன்னு அர்த்தம். ஆமாவா இல்லையா? ஒரு பைபிளை நீ நம்பலன்னா நீங்க உங்க வீட்டுல ஷெல்ஃப்ல வச்சுட்டு ஒரு 2 வாரம் படிக்காம இருங்க. ஏற்கனவே சேர்மை படிக்காம இருங்க. ஆமாவா இல்லையா? புரியுதாங்க என்ன சொல்லுது? கொஞ்சம் போய் தட்டி பாருங்க உங்களுடைய பைபிளை. என்ன வரும்? தூசி, ஃபர், உங்க பூனைக்குட்டியோட ஃபர் எல்லாமே அதுல அடங்கி இருக்கும். ஒண்ணு என்ன அர்த்தம்னா, அந்த பைபிள் அந்த இடத்துல இருந்து நகரவே இல்லைன்னு அர்த்தம். ரெண்டாவது, அந்த இடத்த சுத்தம் பண்ணவே இல்லைன்னு அர்த்தம். அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையும். எந்தெந்த காரியங்கள் தூசி பட்டு தூசி நிறைந்து அப்படியே தூசிலே அமர்ந்து இருக்கிறோம். ஒண்ணு, அந்த காரியங்கள் இன்னைக்கு நீங்க எழும்பணும், நகரணும். அதுல இருந்து ரெண்டாவது, அதை சுத்தப்படுத்த வேண்டும். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? ஏசோலோ சர்ச் தூசி என்ன மாதிரி தூசியா? தூசியை உதற விட்டு எழுந்திரு தேவன் சொல்லுகிறார். ஆமென். மறுபடியும் சொல்றார், எருசலேமே வீற்றுன்னு சொல்றார். நான் ஆண்டவர் கேட்டேன், நீங்க எருசலேமை எந்திரிக்க சொல்றீங்க, அப்புறம் உட்கார சொல்றீங்க. உண்மைதான், வீற்று, ரைட்? நான் கேட்டேன், why you asking them, Lord? Holy Spirit, I cannot understand. You ask them to get up, then you ask them to sit down. You understand not? அப்பதான் எனக்கு இந்த உணர்த்தல் இருந்தது, நீங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட எழுப்பப்பட்டவர்களாக இருக்கிறீங்க. அவருடைய உன்னதங்கள்ல அமர செய்ய வச்சிருக்கிறார். ஆமென். நீங்க எழுந்திருந்து தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த வல்லமையில, தேவன் வைத்திருக்கிற அதிகாரத்துல, நிலை ஸ்தானத்துல அமருங்க ஐயா. உங்களுடைய கருத்துல இருக்கிற வாழ்க்கையில காணப்படுகிற கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? ஏசோலோ சர்ச் பாருங்க ஐயா, இதோ ஏசாயா 43வது ஆயசுமா 18-19வது வசனத்தின்படி தேவன் சொன்னார், இதோ நான் புதிய காரியத்தை நான் செய்கிறேன் கேசையா, அதை எப்பொழுது 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 எல்லாம் சொன்னாதான் நான் பேசுவேன். எப்பொழுது சத்தமா சொல்லுங்க ஐயா. உங்களுக்கு தேவன் கிரியை செய்யறனா சத்தமா சொல்லுங்க. எப்பொழுது அது இப்பொழுது தோன்றுமா? வனாந்தரத்துல ஆறுகளும் அவாந்தரத்துல நான் உண்டாக்குவேன் தேவன். வனாந்தரத்துல வழிகளும் அவாந்தரத்துல ஆறுகளை உண்டாக்குவேன் தேவன் சொன்னார். ஆமாவா இல்லையா? எப்ப தோன்றும் சொன்னாரு? இப்ப தோன்றும் சொன்னாரு. அதே போலதான் செக்கரியா 9வது அதிகாரம் 12வது வசனத்துல தேவன் சொல்றார், நீ அரணுக்கு திரும்புங்கள், இன்றைக்கு நான் ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கு தருவேன்.
Isn't it wonderful, church? Amalia. As God gives you a divine instruction to come to Himself, to His heart, to His love, and He gives you a divine direction to Himself. Know, recognize, and rise to your position, your authority, and your place of sonship in Christ. But for that, கட்டுகளை அவிழ்த்து விடணும், தூசியை உதறி வைக்கணும். அந்த கேஃப் என்ன சொல்லுவாங்க, அந்த கொகையிலிருந்து, அந்த கல்லறையிலிருந்து, கல்லறை உங்களுடைய இடம் இல்ல. ஜீவ வார்த்தையை சுமந்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு, தேவ ஜீவனுள்ள தேவ ஆவியானவர் உள்ளுக்கு வாசம் செய்கிற பிள்ளைகளுக்கு அந்த மரணத்தின் அந்த ஆவிக்குரிய கல்லறை உங்களுடைய இடம் இல்ல. புரியுதாங்க? நீங்கள் புறப்பட்டு வெளியே வரணும். என்ன சொல்றாரு? டுடே I'm doing a new thing now. சொல்லுங்க now. Is now it shall spring forth. I know what you thought. Okay, amen. Hallelujah. Today I will give you them. சொல்லுங்க now, and today is the time of God. புரியுதாங்க? என்ன தெரியுமா தேவன்? எப்படிப்பட்ட தேவன் தெரியுமாயா? ஐயா, நீங்களும் நானும் தேவனுடைய மகிமைக்கென்று நாடின நீதியின் வெறிச்சங்களாக எண்ணப்பட்டவர்களாக நம்ம இருக்கிறோம். You and I are the righteous planting of the Lord. ஆமாவா இல்லையா? தேவன், உங்களுடைய தேவனும் என் தேவனும் ஏசாயா 61:3 தேவன் நம்மளுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். நான் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை நான் தருவேன், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை தருவேன், ஒதுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை தருவேன் தேவன் சொல்லியிருக்கிறார். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு நீங்க எழும்பும் போது, தூசியை உதறி தள்ளும் போது, அந்த கொகையில இருந்து வெளியே வரும் போது, ஐயா, அந்த பிரேத சிலை அப்படியே அது அறுந்து தானா விழுந்து, ஆனாலும் தேவன் உங்களுக்கு ஒரு புதிய உடையை இன்னைக்கு கொடுக்கிறார், துதியின் உடையை கொடுக்கிறார். இன்னைக்கு நீங்கள் இன்டென்ஷனலா முடிவு பண்ணணும், ஆண்டவரே, இந்த வருடத்துல எனக்கு தெரியும் நீங்க முழுமையாக என்னோட இருப்பவராக இருக்கிறீங்கன்னு சொல்லி, நீங்க எங்களுடைய மகிமையாக இருக்கிறீங்க, நீங்க எங்களுடைய கேடகமாக இருக்கிறீங்க, நாங்கள் பயப்பட மாட்டோம், நீங்க எங்களுடைய மகா பெரிதான பங்காளராக இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஆமாவா இல்லையா? Yes or no, church? Yes or no, church? You must believe that, and the Lord will give you His garments of praise. Hallelujah. புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? Yes or no? தேவன் சொன்னார், பக்கத்துல சொல்லுங்க, தேவன் அரணுக்கு திரும்ப சொல்லுகிறார், உலகத்துக்கு இல்ல. நீங்க கடந்து போன மறுபடியும் ஏமாற்றத்துக்கு கூட இல்ல, நீங்க கடந்து போன அந்த பின்னால துரோகங்களுக்கு இல்ல, உங்களுடைய சொல்ல முடியாத கண்ணீர்களுக்கு இல்ல, வேதனைகளுக்கு இல்ல, நீங்க கடந்து போன உங்களுடைய அபியூசிவ் ரிலேஷன்ஷிப்க்கு இல்ல. ஆமாவா இல்லையா? Yes or no? But the Lord is asking you to return to the stronghold, you prisoner of home. ஐயா, இன்னைக்கு நான் கேட்கிறேன், உங்களுடைய அரண் எது ஐயா? உங்களுடைய அரண் எது? நீதி ப்ரோவர்ப்ஸ் என்ன சொல்லுவாங்க? நீதிமொழிகள் 18வது வசனம் 18வது அதிகாரம் 10வது வசனத்துல போட்டிருக்குது, தேவனுடைய நாமம் பலத்த துருகமா. ஆமென். நம்முடைய அரணானது நம் தேவன் தான். நம்முடைய அரண், God is our stronghold. ஆமென். தேவனுடைய நாமம் பலத்த துருக, நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு ஒரு கரத்தை தட்டுறீங்களா? நீங்க தேவனுடைய நாமத்துக்குள் நீங்க நிலைத்திருக்கும் பொழுது நீங்களும் நானும் சுகமாய் இருப்போம். என்ன வந்தாலும் சரி, எப்பக்கத்துல நெருக்கப்பட்டாலும் சரி, புயல்
துருகம். நாங்கள் சுகமாய் இருப்போம். தேவனுடைய நாமம் தான் ஐயா நம்முடைய அரணாக இருக்கிறது. தேவன் தான் மாற்றுமே நம்முடைய அரணாக இருக்கிறார். ஆண்டவர் இயேசுக்கு ஒரு கரத்தை தட்டுவோமா? Come on church, all over this place. Amen, amen. Hallelujah. எத்தனை பேருக்கு தேவன் உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறார்? Amen church. Hallelujah. Hallelujah church. Would you hear the voice of the Lord your God calling you for church? Come out. Shake off the dust and arise. Return to your stronghold. You prisoners of hope. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? Yes or no church? Yes or no? ஐயா ஏசாயா 9வது அதிகாரம் 2வது வசனத்துல நான் இந்த ஆராதனைக்கு ஜெபிக்கும் பொழுது இன்னொரு தரிசனத்தை தேவன், இது வேற வேற நாட்கள்ல தேவன் எனக்கு காமிச்சார். அப்படியாக ஒரு பலத்தை எப்படி சொல்லுவாங்க, பிச் டார்க்னஸ். என்னது பிச் டார்க்னஸ்? தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? பயங்கரமான ஒரு இருள். அந்த இருள்ல நான் அந்த இருள்ல எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஆனா திடீர்னு இருந்த ஒரு மகா பெரிதான ஒரு பெரிய வெளிச்சம், ஒரு மீட்டியோர் எப்படி வந்து ஸ்ட்ரைக் பண்ணுவோம் அப்படியாக ஒரு மீட்டியோ வந்து அடிக்கிறது போல. when the light just came, it broke out. என்னது? when the light just came, it broke out. all darkness was dispersed. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? ஏசாயா 9வது அதிகாரம் 2வது வசனத்துல தேவனுடைய வார்த்தையில போட்டுக்கிறது, இருளில் நடக்கிறவர்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்துல அமர்ந்திருக்கிறவர்கள் மேல தேவனுடைய வெளிச்சம் பிரகாசிப்படும். தேவனுடைய வார்த்தையில போட்டுக்கிறது. ஹல்லேலூயா சர்ச். கரெக்டா சொல்றேனா? கரெக்டா சொல்றேனா? ஐயா போதும், நீங்க இருள அமர்ந்திருந்த இருக்கிற நாட்கள் முடிந்தது. ஆமென். நீங்கள் மரண இருளிய தேசத்துல அப்படியே குடி, அந்த வியாதி ரிப்போர்ட்ல குடி இருந்தது போதும். ஆமாவா இல்லையா? அந்த பயம் இந்த பயத்துல அப்படியே நெருக்கி கொண்டிருந்த நாட்கள் முடிந்தது. தேவனுடைய மகா பிரகாசமான வெளிச்சம் இன்னைக்கு நீங்கள் காணுவீர்கள். தேவனுடைய மகா பிரகாசமான வெளிச்சம் உங்க மேல உதித்தது. Amen. உங்க மேல பிரகாசமாக இருக்கிறது. Amen. My conclusion is this church, as in Isaiah chapter 60 verses 1 and 2, arise and shine, for your light has come. Planinda Balagwal, and the glory of the Lord has risen upon you. Under Yesu karate tatrila. Come on, all over this place. Can someone read that in Tamil for me? எழும்பி பிரகாசி. நல்ல சத்தமா எழும்பி பிரகாசி. பிரகாசி. உன் ஒளி வந்தது. உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இல்ல இந்த வசனம், இந்த வாக்குத்தத்தம் வேற யாருக்கோன்னு சொல்றீங்களா? மறுபடியும் படிக்க சத்தமா. எழும்பி பிரகாசி. எழும்பி பிரகாசிங்க. உன் ஒளி வந்தது. உங்களோட ஒளி வந்துருச்சா இல்லையா? எப்ப வந்துருச்சு? நாளைக்கா? 4 நாளுக்கா? 2 வாரத்துக்கு கழிச்சா? 1 மாசத்துல FedExல வருதா? இல்ல, வந்துருச்சு தேவன் சொல்லுகிறார். ஆமென். நம்மளோட வேலை இப்ப என்ன தெரியுமா? எழும்பி பிரகாசிங்க. தேவன் பேசின வாக்குத்தத்தங்களை தேவனுக்குள்ள, தேவனுடைய வார்த்தையில, தேவனுடைய பிரசனத்துல நின்று நீங்க என்ன சந்தித்துக் கொண்டு இருந்தாலும் சரி, இவ்வளவு நாட்களாக அந்த பிரேத சீலைகள் அப்படியே உங்களுடைய கண்களை, உங்களுடைய தரிசனங்களை மூடி வைத்திருக்கலாம். நீங்க தேவனை துடித்து பாடாம உங்களை அப்படியே கட்டி வைத்திருக்கலாம். தேவனுடைய சத்தத்தை கேட்காம விட்டுருக்கலாம். நீங்க தேவனுக்கு எழுப்பி நடைபெறத்துக்கு உங்களை அப்படியாக கட்டி வைத்திருக்கலாம். ஆனாலும் நீங்கள் அப்படியாக அந்த 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 கேஃப்ல இருந்து நீங்க வெளியாகும் பொழுது தூசியை உதறி விட்டு நீங்கள் எழும்பும் போது இன்னைக்கு நீங்க ஒரு காரியத்தை உணரணும். தேவனுடைய மகிமை உங்க மேல உதித்தது. புரியுதாங்க அக்கா? அந்த வசனத்தை முழுமையா படிக்க.
எழும்பி பிரகாசி. எழுந்தி பிரகாசி. உன் ஒளி வந்தது. உங்களுடைய ஒளி வந்துருச்சு. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஆமென். ஐயா சந்தோஷமா பெற்று சொல்லுங்க ஐயா. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஓகே. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஓகே. ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். உங்க மேல் கர்த்தர் உதிப்பார். நீங்க நம்புறீங்களா இல்லையா? பாத்தீங்களா? உங்களுக்கு நம்பிக்கை கர்த்தர் உங்க மேல உதிப்பார். உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதா இல்லையா? கரத்தை உயர்த்துறீங்களா? அப்புறம் அவருடைய மகிமை உங்களுடைய மகிமை அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உங்க மேல் காணப்படுமா? கர்த்தருடைய மகிமை உங்க மேல் காணப்படுமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? year 2026 no matter the year, yeah, as long as you remain in the Lord your God, the Lord will be your glory. The Lord will be your sun and your shield. The Lord is the one who will give you His grace and His glory. Amen. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? இன்னைக்கு எத்தனை பேர் எழும்பி பிரகாசிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்க? Amen. எழும்பி இருக்கிற தேவனுடைய நாமத்துல all over this place. Come on.